திரு ராதாகிருஷ்ணன், இப்போ இதுக்கு முன்னாடி இது போன்ற நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணி கேட்கணும்னு நினச்சா மகாராஷ்டிரா குறித்து நம்ம முதற்கட்டமாக பேசலாம். இதுக்கு முன்னாடி இது போன்ற ஒரு சட்டப்பேரவை தேர்தலை அஃப்கோர்ஸ் மகாராஷ்டிரா சந்திச்சிருக்காது. ஏன்னா சிவசேனா ஆகட்டும், என்சிபி ஆகட்டும், அவங்களுடைய ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் அவங்க ஆட்சிக்காக போட்டியிடக்கூடிய முதல் தேர்தல். அப்படில அவங்க சந்திக்கக்கூடிய முக்கியமான தேர்தல் இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த முடிவுகள் நிறைய செய்திகளை நமக்கு சொல்லவிருக்கு. அதாவது யார் அந்த லெகசியை கேரி பண்ணுறாங்க, யார் உண்மையான விசுவாசிகள், சிவசேனா ஆகட்டும், என்சிபி ஆகட்டும், யார் உண்மையான வாரிசுகள் அப்படின்றதுக்கான ஒரு டெஸ்ட், ஒரு அமில சோதனை அப்படின்ற அடிப்படையில் நம்ம இதை பார்க்கலாம். யாருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் நீங்கள் நினைக்கிறீங்க? சரத்பவார், அஜித் பவார் இருவருக்கிடையே, அதே மாதிரி சிவசேனால ஏக்நாத் ஷிண்டே அண்ட் உத்தவ் தாக்கரே, யார் வாரிசுகள் அப்படின்றதுல இவங்க இந்த ரெண்டு கேங்குக்கு இடையிலே தான் மிகப்பெரிய போட்டி இருக்கிறது. இது யாருக்கான அமில சோதனை? பிஜேபி காங்கிரஸ் விடுங்க, நம்ம அது தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்பாக இவங்க ரெண்டு பேருக்கு இடையில எது முக்கியம்? ஆமாம், இவங்களுக்குள்ளால இப்போ பவாரனுடைய கட்சி எடுத்தீங்கன்னா, என்சிபி எடுத்துட்டீங்கன்னா, இப்போ அஜித் பவாருக்கும் சரத் பவாருக்கும் தனிப்பட்ட விரோதம் ஒண்ணுமே கிடையாது. அவர்கள் எல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிற மாதிரி தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் அதாவது ஓகே, ஒரு எதிர்கட்சியா இருக்கிறீர்கள், ஆனால் எதிரி கட்சி கிடையாது என்ற நிலைமை தான் இருக்கிறது. அஜித் பவாரும் பிரஃபுல் பட்டேலும் சென்று சரத்பவாரை சந்தித்த வேளையில் என்ன கூறினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, வேறு வழி கிடையாது, நாங்கள் அங்கே போயிட்டு அந்த கேஸிலிருந்து வாபஸ் ஆகினா தான் எங்களுக்கு அடுத்த அரசியலே பண்ண முடியும் என்று சொல்லி இவர் தான் அனுப்பி வைக்கிறார். அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் இது அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அஜித் பவாருக்கு இந்த என்சிபியை பொறுத்தவரை அந்த பிரச்சனை கிடையாது. அந்த பக்கம் மட்டும்தான் ஈகோ கிளாஷ் இருக்கு. ஏது சிவசேனால மட்டும்தான் ஈகோ, இங்க அது கூட கிடையாதுங்கிற. இவர்கள் சென்றார்கள், அந்த கேஸ்ல இருந்து அப்படியே உஜாலால முக்கின மாதிரி முக்கி வெளியே வந்துட்டாருங்க. இனி அடுத்ததாக இவர்கள் எல்லாம் ஒன்னாகத்தான் இருக்க போறாங்க. இப்போ அஜித் பவாரனுடைய கட்சிக்கு அதிக சீட் வந்தால் பாக்கி இருக்கின்ற சரத்பவார் இருக்கின்ற ஆளுகள் அங்கே போகக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. யார் ஆட்சி அமைத்தாலும் அவர்கள் கூட போய் சேரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. நாம இன்னொன்று பார்த்தோம், பிரகாஷ் அம்பேத்கர் என்ற அவர்களுடைய அந்த விபிஏ என்ற புது ஒரு கூட்டணி, தலித்தினுடைய கூட்டணி, அதாவது வஞ்சித் இது அப்படிங்கிறார். வஞ்சித்னா எங்களை எல்லாம் ஏமாற்றி விட்டார்கள், தலித்துகளை ஏமாற்றி விட்டார்கள் என்ற அந்த அடிப்படையில் தான் அந்த கூட்டணியே ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த தலித் கூட்டணிக்கு அவர்கள் என்ன சொன்னீங்களா, பிரகாஷ் அம்பேத்கர் முன்னாடியே கேவியட் போட்டாரு. அதாவது யார் ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கிறார்களோ அவர்களும் நாங்கள் சப்போர்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இதுதான் மகாராஷ்டிரனுடைய ஒரு பெரிய ஒரு அவலமாக தன்மையாக கூட இருக்கிறது என்று பார்க்கலாம். யார் வேணாலும் எந்த சைடில் வேணாலும் போய் ஒட்டிக்கலாம். அப்போ என்சிபியை பொறுத்தவரை இட் இஸ் நாட் அன் ஈகோ கிளாஷ். அது இந்த ஒரே ஒரு பிரச்சனை தான், இந்த ஒரு சட்ட பிரச்சனை இருக்கிறதுனால நாங்கள் அதிலிருந்து வெளியே வந்து விட்டோம். இனி அடுத்ததாக அனைவரும் ஒன்று கூடலாம், எங்க வேணா போய் சேரலாம். இது சிவசேனால தான் நீங்க குறிப்பிட்ட இந்த பிரச்சனை இருக்கு. அந்த ஈகோ கிளாஷ் பெரிய அளவில் இருக்கிறது. ஷிண்டே என்பது நம்பர் 2 இருந்தவர், உத்தவ் தாக்கரேக்கு நம்பர் 2 இருந்தவர். அவர் தான் இப்போ இழுத்துன்னு போயிருக்கிறாரு, ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் லோக்சபா தேர்தலையும் தன்னுடைய அந்த சப்போர்ட்டை தெளிவாக உணர்த்தி இருக்கிறார். மகாராஷ்டிரா மக்களுக்கும் சரி, மோடிக்கும் சரி, அதே மாதிரி உத்தவ் தாக்கரேக்கு உணர்த்தியிருக்கார். அங்கதான் ஒரு பெரிய ஒரு ஈகோ கிளாஷ் நடக்கிறது. அதனுடைய விளைவு என்ன இருக்கும் என்று நம்ம நிச்சயமாக, நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். இந்த தேர்தல் முடிவுகள்ல அது பிரதிபலிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். திரு சிவராஜசேகரன், காங்கிரஸ் சார்பாக திரு சிவராஜசேகரன் இருக்கார், அவரையும் நம்ம வரவேற்கலாம். முதற்கட்ட தேர்தல் முன்னிலை நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன சார். எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் முக்கால்வாசி சொல்லக்கூடியது பாரதிய ஜனதா கூட்டணி, மகா யுகாதி அதுக்கு எட்ஜ் இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இப்போ கொண்டு இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்களும் நமக்கு அதைத்தான் சொல்கின்றன. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன, எதிர்பார்ப்பு என்ன? அது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் அதெல்லாம் ஒரு மோடியினுடைய அந்த அரசியல், அது 2வது முறையாக பிரதமராக, 3வது முறையாக இப்போது, இதுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் அடைந்திருக்கிறது. முன்னாடியெல்லாம் கருத்து கணிப்பை ஒரு முன்னணி நிறுவனங்கள், ஒரு 4-5 பேர், அந்த நிறுவனங்கள் அவங்க ஏற்கனவே ஒரு ப்ரூவன் கம்பெனியாக இருப்பாங்க, அவங்களுடைய இதில் ஒரு நம்பிக்கை, அந்த கிரெடிபிலிட்டி இருந்தது. இப்போது பல இடங்களில் அந்த நம்பிக்கை பொய்த்து போனதற்கு காரணம் திடீரென்று முளைத்திருக்கிற கோடி மீடியாக்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற போலியான நிறுவனங்கள் பல உருவாகியிருக்கின்றன. அவர்கள் வேண்டுமென்றே இது மாதிரியான கருத்து கணிப்பு, தவறான கருத்து கணிப்புகளை வெளியிட்டு ஒரு இதை ஏற்படுத்துகிறார்கள். இது கடந்த கால தேர்தலில் பலமுறை அந்த கருத்து கணிப்புகள் பொய்யானதற்கு அது ஒரு காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால் அந்த கருத்து கணிப்புகளில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. களத்தில் இருக்கிற சூழ்நிலை என்பது அங்கே வேறாக இருக்குது. மும்பையாக இருந்தாலும் சரி, மகாராஷ்டிராவில்
மகா விகாஸ் அகாடியினுடைய கூட்டணி வந்து மிகவும் வலிமையாக இருக்குது. அது பாராளுமன்ற தேர்தலிலும் அது எதிரொலித்தது. அதை போலத்தான் இப்போதும் இருக்கிறது. இந்த இல்ல, இப்போ 2 காங்கிரஸ் மாநிலங்களிலும் அலுவலகத்துல இருந்து காலையில ஒரு செய்தி இல்ல, எங்களுடைய செய்தியாளர் பதிவு செஞ்சிருந்தது. இப்ப வரைக்கும் காங்கிரஸ் அலுவலகம், டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் அலுவலகத்துல யாரும் வரல, மூத்த தலைவர்களும் யாரும் வரல, தொண்டர்களும் யாரும் வரல, இன்னும் கதவே திறக்கப்படல. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு தெரியல. ஒருவேளை மெதுவா பொறுமையா எச்சரிக்கையா இந்த தேர்தல் முடிவுகளை கையாளலாம் அப்படின்னு இருக்காங்களோ என்னவோ அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் வருது. இருக்கலாம். அதே நான் தேர்தல் முடிவு எங்களுக்கு அந்த மாதிரியான அனுபவத்தை கொடுத்தது இல்லையா? அது மாதிரி முதல் சுற்று எண்ணிக்கை அதெல்லாம் வந்து அப்போ இருந்த ஸ்பீடு எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் அந்த ஸ்பீடு எப்படி மாறுது, ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து அறிந்திருக்கிறோம். இது பல அனுபவங்களை எங்களுக்கு தந்திருக்கிறது. நாங்கள் எல்லா தேர்தல்களிலும் தார்மீக ரீதியான வெற்றியை பெறுகிறோம். ஆனால் அவர்கள் நிர்வாக மோசடியில் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். எங்கள் தார்மீகமான வெற்றி என்பது கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் வந்து தோல்வி அடைந்தாலும் கூட அந்த தோல்வியிலே கிடைத்திருக்கிற ஒரு ஆறுதலாக ஒரு மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்கிறார்கள் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது இல்லையா? அது எங்களுக்கு தார்மீகமான வெற்றி. அது மாதிரியான வெற்றி தான் இப்போது எங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை உணர்த்துது. இது வித்தியாசமான தேர்தல். இந்த 2 மாநிலங்களிலுமே துரோகிகள் ஒரு இடத்திலே அணி சேர்ந்திருக்கிறார்கள், நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறோம். துரோகிகளுக்கும் எங்களுக்குமான ஒரு போட்டி இது அப்படின்றது தான் நாங்கள் பார்க்குறோம். மகாராஷ்டிராவில் சொந்த கட்சியை உடைத்து கொண்டு அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு அஜித் பவார் மீதும் சொல்லி, அதே போல் ஷிண்டே மீது, ஏக்நாத் ஷிண்டே மீதும் சொல்லி அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை தொடுத்தது யாருன்னா இப்போ பிஜேபி தான். இப்போ அவர்கள் மீதான நடவடிக்கைகளை தீவிரமாக தங்கள் கைவசம் இருக்கிற அதிகாரத்துறைகளை வைத்து ஏவி என்னென்ன அவர்களை படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு அவர்களை தொல்லைக்கு உள்ளாக்கி கட்சியை உடைக்க வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் செய்கிறார்கள். அதில் இந்த 2 மாநிலம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலமாக கருதப்படுகிறது. அதானியினுடைய தலைமையகம் இருக்கிற மகாராஷ்டிரா, அதானிக்கு அதிக மூலதனத்தை கொட்டித் தருகிற கனிம வளங்களை பெற்றிருக்கிற ஜார்க்கண்ட், இந்த 2 தேர்தல் முடிவுகளும் நிச்சயமாக இன்றைக்கு அதானிக்கு ஏற்பட்டிருக்கிற பின்னடைவை எப்படி அவர் சொந்த வாழ்க்கையிலும் உலக அளவிலும் இந்தியாவினுடைய மதிப்பை கெடுத்து வைத்திருக்கிறாரோ அந்த அளவிற்கு இவர்கள் நிச்சயம் இந்த 2 மாநிலங்களிலும் பெறுகிற தோல்வியின் மூலமாக அது நாங்கள் வந்து நம்புகிறோம். அந்த அளவிற்கு அங்கே வந்து மகா விகாஸ் அகாடியினுடைய தேர்தலில் அவர்கள் பணி என்றது ஒருங்கிணைப்பாக இருந்தது. ஆனால் எதிரே மகா இதுனுடைய இது பார்த்திங்கன்னா போட்டி என்பது 2 அணிகளுக்குள்ள இல்லை. அவங்க ஷிண்டே விட அதிக சீட்டு அவர் வந்துடக்கூடாது, பிஜேபியோட அதிக சீட்டு அஜித் பவார் வந்துடக்கூடாது. இது மாதிரியான போட்டி அவர்களுக்குள்ளேயே இருக்கிறது. அதனாலே துரோகிகள் அணி சேர்ந்தவர்கள் உள்ளுக்குள்ளேயே துரோக வேலைகளை, உள்ளடி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் தாண்டி இந்த புறம் மகா விகாஸ் அகாதியும் ஜேஎம்எம் உடன் இந்தியா கூட்டணியும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படின்றது நிச்சயமான வெற்றியை நாங்கள் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இன்னும் இந்த ஆரம்ப நிலையில் நீங்கள் அதுவும் இந்த இப்போ 8 மணிலேருந்து சொல்கிற அந்த கருத்து கணிப்பு அப்படின்றதெல்லாம் ஒரு நம்ம சரி 10 மணி வரைக்கும் நம்ம அதை பொறுத்திருந்தே கூட பார்க்கலாம். முன்னிலை நிலவரங்கள் தான் இப்போ நமக்கு வந்திருக்கு தவிர வெற்றி நிலவரம் என்ன அப்படின்றது நமக்கு 11-11:30 மணி மேலே தான் நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது.